ஆப்ஷன் ட்ரேடிங் ஒரு மிகச் சிறந்த ஸ்கில் செட். இதை நீங்கள் ஸ்கேல்பிங் என்றும் சொல்லலாம். ஆனால் நான் இங்கே இன்ட்ராடே என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறேன். ஏனெனில் இந்த வர்த்தகத்தை நீண்ட காலம் வரை கூட கொண்டு செல்லப்படலாம். இன்ட்ராடே ஆப்ஷன் பையிங்கில் சரியாக மொமெண்டமை எப்படி கண்டுபிடிப்பது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நண்பர்களே, இந்த இண்டிகேட்டர் இன் ஜீம் இண்டிகேட்டர் இன் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஏதேனும் ஒரு பங்கில், கமாடிட்டியில் அல்லது எந்த ஒரு தயாரிப்பிலும் ஒரு பெரிய ட்ரெண்ட் வரப்போகிறது என்றால் அது அதை முன்னரே கேட்ச் செய்துவிடும். இன்றைய வீடியோவில் இன்ட்ராடேவில் இந்த இண்டிகேட்டரை நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம் என்பதை நான் உங்களுக்கு காண்பிப்பேன் ஆப்ஷன் ட்ரேடிங்கிற்காக. எனவே இங்கே ஆப்ஷன் ஏற்கனவே பை சிக்னல் கொடுக்க தொடங்கிவிட்டது. நீங்கள் இங்கே 9:45க்கு பிறகு வந்தீர்கள். இதோ உங்கள் கேண்டில். இதன் ஹை கட் ஆவதற்காக நீங்கள் காத்திருந்தீர்கள். இதை பாருங்கள். அடுத்த 2 மணி நேரத்திற்குள் சுமார் 250 ரூபாய் 258 ரூபாய்க்கு விற்று கொண்டிருந்த இந்த ஆப்ஷன் இன் மதிப்பு உயர்ந்து சுமார் 313 ரூபாய் வரை செல்கிறது. This indicator is only for serious traders. அவர்கள் தங்கள் வர்த்தக உத்தியில் ஒரு கருவியை சேர்க்க விரும்பினால் அது அவர்களின் உத்தியை மேம்படுத்தக்கூடும். மேலும் அவர்கள் வாங்கிய விலையிலேயே வெளியேறவும் உதவலாம். இரண்டாவதாக, இந்த இண்டிகேட்டர் முதலில் புரிந்து கொண்டு பின்னர் வேலையை தொடங்க விரும்புபவர்களுக்கானது. உங்களுக்கு ஏதோ ஒரு மந்திரக்கோள் கிடைத்துவிடும் என்றும், இந்த இண்டிகேட்டர் பை கொடுக்கும், செல் கொடுக்கும், எப்போதும் லாபம் கிடைக்கும் என்றும் நீங்கள் நினைத்தால் எந்த இண்டிகேட்டரிலும் எப்போதும் லாபம் கிடைக்காது. ஆனால் வணக்கம் நண்பர்களே, அப்சர்ஜுக்கு உங்களை வரவேற்கிறேன். நண்பர்களே, சமீபத்தில் நான் எனது இண்டிகேட்டரை அறிமுகப்படுத்தினேன். பலர் அதை வாங்கி பாராட்டினார்கள். ஆனால் அதை வைத்து ட்ரேடிங் செய்வதற்கான பல முறைகளை உங்களுடன் விவாதிக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். ஏனென்றால் இந்த இண்டிகேட்டரை நான் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பயன்படுத்தி வருகிறேன். முன்பு நான் இதை வேறு சாஃப்ட்வேரில் பயன்படுத்தி வந்தேன். ஏனென்றால் 18, 19 ஆண்டுகளுக்கு முன்பு நான் ட்ரேடிங் செய்ய தொடங்கிய போது ட்ரேடிங் வியூ கிடையாது. அப்போது இந்த இண்டிகேட்டரை யாருடனும் பகிர முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு உங்களுடன் பகிர்ந்துள்ளேன். நான் இதை நீண்ட காலமாக பயன்படுத்தி வருவதால் எனக்காக பல முறைகளை உருவாக்கியுள்ளேன். இன்றைய வீடியோவில் இன்ட்ராடேயில் இந்த இண்டிகேட்டரை எப்படி பயன்படுத்துவது என்று உங்களுக்கு காட்டப் போகிறேன். ஆப்ஷன் ட்ரேடிங்கிற்காக ஆப்ஷன் ட்ரேடிங் என்பது ஒரு தனித்துவமான திறமை. இதை நீங்கள் ஸ்கால்பிங் என்றும் சொல்லலாம். ஆனால் நான் இங்கே இன்ட்ராடே என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறேன். ஏனென்றால் இந்த ட்ரேடை நீண்ட நேரம் கூட தொடரலாம். இந்த ஜிம் இண்டிகேட்டர் மூலம் ஸ்கால்பிங் செய்வது எப்படி என்று நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் கமெண்டில் ஸ்கால்பிங் யூசிங் ஜிம் என்று எழுதுங்கள். நான் அதை பற்றி ஒரு விரிவான வீடியோவை போடுகிறேன். ஆனால் இன்று இந்த வீடியோவில் அனைவருக்கும் பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறேன். இன்ட்ராடே ஆப்ஷன் பையிங்கில் சரியான மொமெண்டத்தை எப்படி கண்டுபிடிப்பது என்பதை பார்ப்போம். நண்பர்களே, இந்த ஜிம் இண்டிகேட்டரின் சிறப்பம்சமே இதுதான். ஒரு ஸ்டாக் அல்லது கமாடிட்டியில் பெரிய ட்ரெண்ட் வரப்போகிறது என்றால் அதை இது முன்னரே கணித்துவிடும். மேலும் இது தடுமாற்றமில்லாமல் உங்களை அதன் ஒரு பகுதியாகவே வைத்திருக்கும். ஒருவேளை அந்த ட்ரேடு தவறாக போனால் இது உங்களை வாங்கிய விலையிலேயே அல்லது மிகச்சிறிய நஷ்டத்திலேயே வெளியேற்றிவிடும். இது ஒருபோதும் பெரிய நஷ்டத்தை தராது. ஆனால் நீங்கள் இண்டிகேட்டரின் முதல் பச்சை நிற புள்ளியில் வாங்க வேண்டும் அல்லது முதல் சிவப்பு நிற புள்ளியில் ஷார்ட் செல் செய்ய வேண்டும். நீங்கள் ட்ரெண்டின் நடுவில் நுழைந்தால் எங்களால் எதுவும் சொல்ல முடியாது. ஏனென்றால் அதுவே மார்க்கெட்டின் உச்சமாக இருக்கலாம். அதனால் தான் நான் எப்போதும் சொல்கிறேன், எனது ஸ்விங் ட்ரேடிங் மற்றும் இன்ட்ராடே ட்ரேடிங் கோர்ஸ்களில் நான் இதை குறிப்பிட்டிருக்கிறேன். நீங்கள் முதல் புள்ளியை பிடிக்க வேண்டும். அதுக்கு பிறகு வரும் புள்ளிகளை நீங்கள் மல்டி டைம் ஃப்ரேம்களில் பயன்படுத்தலாம். அதுக்காக நான் தனியாக ஒரு வீடியோ செய்துள்ளேன். அதை நீங்கள் பார்க்கலாம். நண்பர்களே, நீங்கள் இதுவரை ஜிம் இண்டிகேட்டரை முயற்சி செய்யலை என்றால் கீழே உள்ள லிங்கில் அந்த கோர்ஸ் கிடைக்கும். அதன் விலை மிகவும் குறைவுதான். அதன் மூலம் உங்களுக்கு 2 மாதங்களுக்கு ஜிம் இண்டிகேட்டரை பயன்படுத்த அனுமதி கிடைக்கும். இந்த 2 மாதங்களில் நீங்கள் இண்டிகேட்டரை பயன்படுத்த வேண்டாம் என்றுதான் நான் சொல்வேன். சும்மா அதை கவனித்து புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு எங்கே அதிகமாக உதவுகிறது? உங்கள் தற்போதைய ட்ரேடிங் முறையிலும் இந்த இண்டிகேட்டரை சேர்த்தால் அது உங்கள் வெற்றிக்கான வாய்ப்பை கணிசமாக அதிகரிக்கும். இப்போது இந்த இண்டிகேட்டர் மூலம் ஆப்ஷன் பையிங் எப்படி செய்வது என்று பார்ப்போம். தாமதிக்காமல் நாம் சார்ட்டுக்கு செல்வோம். நண்பர்களே, முதலில் நான் நிஃப்டி சார்ட்டுக்கு செல்கிறேன். இதன் மூலம் நாம் நிஃப்டி இண்டெக்ஸ் ஆப்ஷன் பையிங் செய்வோம். நீங்கள் விரும்பினால் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் அல்லது ஏதேனும் ஒரு ஸ்டாக்கிலும் ஆப்ஷன் பையிங் செய்யலாம். தயாரிப்பில் லிக்விடிட்டி இருப்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். எனவே நண்பர்களே, நிஃப்டி சார்ட்டில் இருந்து தொடங்குவோம். இங்கே நான் நிஃப்டியின் 5 நிமிட சார்ட்டிற்கு செல்கிறேன். இப்போது துரதிருஷ்டவசமாக நிஃப்டியின் ஆப்ஷன்ஸ் டேட்டாவை நாம் பயன்படுத்த வேண்டியிருப்பதால் பழைய டேட்டா கிடைக்காது. எனவே நான் சமீபத்திய டேட்டாவை சற்று பயன்படுத்துவேன். ஆனால் தயவு செய்து இதை நீங்களே வாங்குவதற்கான பரிந்துரையாக கருத வேண்டாம். கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே இந்த உதாரணத்தை பகிர்கிறேன். இப்போது இங்கே பாருங்கள், நாம் ஒரு குறிப்பிட்ட தேதிக்கு செல்வோம். நான் இங்கே 5 நிமிட சார்ட்டை பயன்படுத்தியுள்ளேன். நீங்கள் முதலில் டாட் மற்றும் டாட் கொண்ட கேண்டிலின் லோ கட் ஆகும் வரை காத்திருக்க வேண்டும்.
உதாரணமாக இங்கே பார்த்தால் இந்த கேண்டிலின் லோ பிரேக் ஆகவில்லை. இங்கே பார்த்தால் இந்த கேண்டிலின் லோ பிரேக் ஆகியுள்ளது. இது 9:45 கேண்டில். இதற்கு பிறகு எனக்கு நிஃப்டியில் சிக்னல் கிடைத்தது. நிஃப்டியில் விற்பனை சிக்னல் கிடைத்தது. அதாவது இன்று சந்தை பலவீனமாக இருக்கலாம். எனவே நான் அதன் ஆப்ஷன் சார்ட்டிற்கு செல்வேன். ஜிம் நிஃப்டி சார்ட்டில் செல் சிக்னல் கொடுத்தவுடனே நான் நிஃப்டியின் அட் தி மணி ஆப்ஷன் சார்ட்டிற்கு செல்வேன். இங்கே பாருங்கள், நிஃப்டி 23,240க்கு அருகில் உள்ளது. எனவே நான் இங்கே நிஃப்டி என்று டைப் செய்கிறேன். இங்கே நான் வருகிறேன். ஆப்ஷன்ஸில் நீங்கள் விரும்பினால் புரோக்கர் டெர்மினலில் ஆப்ஷன் சார்ட்டை பயன்படுத்தலாம். ஆனால் அங்கே உங்களால் ஜிம் இண்டிகேட்டரை பயன்படுத்த முடியாது. எனவே ட்ரேடிங் வியூவில் இங்கே ஜிம் இண்டிகேட்டரை பயன்படுத்துவோம். இது நீங்கள் நிஃப்டி இண்டெக்ஸ் ஆப்ஷனை போட்டீர்கள். இங்கே 23,242இல் சந்தை நடந்து கொண்டிருந்தது. எனவே நாம் 23,250 என்ற அட் தி மணி ஆப்ஷனை தேர்ந்தெடுத்தோம். இந்த புட் ஆப்ஷனின் சார்ட்டை நான் போட்டுள்ளேன். அங்கே பேரிஷ் சிக்னல் வந்திருப்பதால் நீங்கள் புட் சார்ட்டை பயன்படுத்த வேண்டும். நான் உங்களுக்கு ஒரு கால் ஆப்ஷனையும் இங்கே காட்டுவேன். நண்பர்களே, இங்கே பாருங்கள், இது அதே நேரம். இந்த இடத்தில் 9:35லேயே நிஃப்டியின் அட் தி மணி ஆப்ஷனில் நீங்கள் சற்று இந்தி மணிக்கும் செல்லலாம். ஆனால் அதிக இந்தி மணி செல்ல வேண்டாம், அவுட் ஆஃப் தி மணிக்கும் செல்ல வேண்டாம். எனவே இங்கே ஆப்ஷன் ஏற்கனவே பை சிக்னல் கொடுக்க தொடங்கிவிட்டது. நீங்கள் இங்கே 9:45க்கு பிறகு ஒருவேளை 9:50க்கு வந்தீர்கள். இதோ உங்கள் கேண்டில். இதன் ஹையும் கட் ஆகும் வரை நீங்கள் காத்திருந்தீர்கள். இதோ பாருங்கள், அடுத்த 2 மணி நேரத்திற்குள் சுமார் 250, 258 ரூபாய்க்கு இருந்த இந்த ஆப்ஷனின் மதிப்பு உயர்ந்து சுமார் 313 ரூபாய் ஆகிறது. உங்கள் ஆப்ஷனில் சுமார் 10 முதல் 15% வரை லாபம் ஈட்ட வேண்டும். இதன் பொருள் என்ன? நீங்கள் 258 ரூபாய்க்கு ஆப்ஷனை வாங்கியிருந்தால் இங்கே 25 முதல் 30 ரூபாய் வரை சம்பாதிக்க வேண்டும். இதில் எவ்வளவு கிடைத்தது? இதில் சுமார் 21% கிடைத்தது. நீங்கள் 10 முதல் 15%த்திற்குள் ஒரு எண்ணை தேர்ந்தெடுத்து எப்போதும் அந்த புள்ளியில லாபத்தை எடுக்க தொடங்குங்கள். நான் உங்களுக்கு இன்னொரு உதாரணத்தை காட்டுகிறேன். மீண்டும் நிஃப்டி சார்ட்டிற்கு செல்வோம். இப்போது நம்ம திரும்பி வருவோம். நிஃப்டி இண்டெக்ஸ் சார்ட்டை திறப்போம். ஜிம் நமக்கு முதல் பை சிக்னலை எங்கே கொடுத்தார் என்று பார்ப்போம். இப்போது இங்கே பார்த்தால் இந்த கேண்டிலின் ஹை பிரேக் ஆகவில்லை. சற்று பின்னால் சென்று பார்ப்போம். இதிலும் ஹை பிரேக் ஆகவில்லை. இன்னும் சற்று பின்னால் செல்வோம். இதிலும் ஹை பிரேக் ஆகவில்லை. மே 29ஆம் தேதி காலை 10 மணிக்கு ஹை பிரேக் ஆகிறது. 23,930. அதாவது மே 29ஆம் தேதி காலை 10 மணி அளவில் 23,900 கால் ஆப்ஷனுக்கு செல்வோம். இங்கே நாம் மே 29ஆம் தேதியின் சார்ட்டிற்கு வருவோம். இங்கே நீங்கள் பார்த்தால் காலை 10 மணி அளவில் உங்களுக்கு எந்த பை சிக்னலும் கிடைக்கவில்லை. ஜிம் பை சிக்னல் கொடுத்ததை நீங்கள் கவனித்தீர்களா? ஃபியூச்சர் ட்ரேட் செய்திருக்கலாம். ஏனென்றால் ஃபியூச்சரில் அந்த ட்ரேட் சிறப்பாக அமையவில்லை என்பதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். ஆனால் அது உங்களை வாங்கிய விலையிலேயே வெளியேறச் செய்தது. ஆப்ஷன் இங்கே உங்களுக்கு பை சிக்னல் கொடுக்கவில்லை. அதாவது திசை தெரிந்தது, ஆனால் வேகம் இல்லை. நீங்கள் விரும்பினால் இதை ஃபியூச்சர்ஸிற்கும் பயன்படுத்தலாம். ஆப்ஷனில் பை சிக்னல் வரும்போது மட்டுமே நான் அங்கே ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் செய்ய வேண்டும். ஏனென்றால் இப்போது திசை மற்றும் வேகம் இரண்டும் கிடைக்கப் போகின்றன. ஆனால் நான் என்றால் இந்த அதிக பேராசைப்பட தேவையில்லை. நீங்களுடைய ஆப்ஷனில் பயன்படுத்துங்கள். இது உங்களை தவறவிடச் செய்யும் பல ட்ரேடுகள் இருக்கும். வேண்டுமென்றே தவறவிடச் செய்யும். என்றால் அந்த ட்ரேடுகள் சிறப்பாக அமையாது. சந்தை மேலே சென்றது, ஆனால் நிலைக்கவில்லை. அங்கிருந்து கீழே வந்துவிட்டது. ஜிம் இண்டிகேட்டர் வாங்கிய விலையிலேயே வெளியேற்றிவிட்டது. ஆப்ஷன் பை சிக்னல் கொடுக்கவே இல்லை. மீண்டும் நிஃப்டி சார்ட்டிற்கு செல்வோம். மேலும் ஒரு ட்ரேடை பார்ப்போம். ஆப்ஷனும் பை சிக்னலை உருவாக்கும் ஒரு ட்ரேடை இப்போது இங்கே பார்ப்போம். இந்த இடத்தில் பாருங்கள், மே 25ஆம் தேதி மற்றும் மே 26ஆம் தேதி ஆகிய 2 இடங்களிலும் உங்களுக்கு பை சிக்னல்கள் கிடைத்தன. சந்தை தோராயமாக 23,900 அளவில் இருந்தது. நண்பர்களே, இங்கே பாருங்கள், இது மீண்டும் நாள் முழுவதும் உங்களுக்கு எந்த பை சிக்னலையும் வழங்கவில்லை. இந்த லெவலில் முதல் பச்சை புள்ளி வந்தது மே 25ஆம் தேதி காலை 9:15 மணி அளவில். இந்த லெவல் உடையவே இல்லை. பிறகு சந்தை அன்று மாற்றமில்லாமல் இருந்தது. அடுத்த நாளை நாம் இங்கே கவனித்தால் மே 25ஆம் தேதி அதிகாலையிலேயே அது பை சிக்னல் கொடுத்து விட்டது. இதோ மே 25ஆம் தேதியின் முதல் 2வது கேண்டில் ஃபியூச்சர்ஸில் முதல் கேண்டிலேயே பை வந்தது. ஆப்ஷன்ஸில் 2வது கேண்டிலில் வந்தது. ஆனால் உங்கள் ஹை உடையவில்லை. ஹை எப்போது உடைந்தது? மதியம் 2:45 மணி அளவில் உடைந்தது. அது உடைந்தவுடன் நாம் வாங்கினோம். தோராயமாக 3/4 மணிக்குள் எனக்கு 10% லாபம் கிடைத்தது.
எனது ஆப்ஷன் 440 இருந்தது. அது தோராயமாக 44 ரூபாய் வரை மேலே சென்றது. நீங்கள் ட்ரேடை தவறவிட்டிருந்தாலும் கவலைப்படத் தேவையில்லை. அடுத்த நாள் சந்தை தொடங்கியதும் இங்கே பை சிக்னல் கொடுத்தது. ஃபியூச்சர்ஸில் கொடுத்தது போலவே ஆப்ஷன்ஸிலும் கொடுத்தது. கொடுத்தவுடனேயே விலைகள் உயர்ந்தன. அடுத்த 25 நிமிடங்களில் உங்களுக்கு 10% லாபம் கிடைத்துவிடும். அடுத்த 1 மணி நேரத்தில் உங்களுக்கு 11% வரை கிடைத்துவிடும். உங்களால் லாபத்தை எடுக்க முடியாவிட்டாலும் இங்கே கவனியுங்கள். நீங்கள் வாங்கிய விலையிலேயே வெளியேறி விடுவீர்கள். நான் மிக மோசமான சூழலைச் சொல்கிறேன். உங்களால் லாபத்தை எடுக்க முடியாவிட்டாலும் நமது இலக்கு 10 முதல் 15% லாபத்தை எடுப்பதே இங்கே 11% கிடைத்தது. தவறுதலாக எடுக்க முடியாவிட்டாலும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் வாங்கிய விலையிலேயே வெளியேறுகிறீர்கள். ஆனால் நீங்கள் ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும். ஆப்ஷன்ஸில் பச்சை புள்ளியை பார்த்து நீங்கள் நுழைந்தால் ஆப்ஷன்ஸின் பச்சை புள்ளியிலேயே வெளியேற வேண்டும். ஃபியூச்சர்ஸில் பச்சை புள்ளியை பார்த்து வாங்கியிருந்தால் ஃபியூச்சர்ஸின் பச்சை புள்ளியிலேயே வெளியேற வேண்டும். என்றால் ஃபியூச்சர்ஸ் பை சிக்னலில் இருக்கலாம். ஆனால் ஆப்ஷன் தீட்டா டிகே காரணமாக மதிப்பு குறையக்கூடும். எனவே ஆப்ஷனில் இந்த இண்டிகேட்டர் வேறு விதமாக செயல்படும். இதன் அளவீடுகள் அப்படி உருவாக்கப்பட்டுள்ளன. ஆப்ஷனின் தீட்டா டிகே காரணமாக மதிப்பு குறைந்தால் இது உங்களுக்கு முன்னரே எச்சரிக்கை செய்து வாங்கிய விலையிலேயே வெளியேறச் செய்யும். மீண்டும் வேகம் வரும்போது மீண்டும் நுழையச் செய்யும். ஆனால் முதலில் இதன் இலக்கு உங்களை வாங்கிய விலையிலேயே அல்லது சிறிய நஷ்டத்தில் வெளியேற்றுவதே ஆகும் நண்பர்களே. இந்த இண்டிகேட்டரின் சிறப்பம்சம் என்னவென்றால் எந்த ஒரு பெரிய வர்த்தகத்தையும் இது உங்களை தவறவிடச் செய்யாது. ஒருவேளை நஷ்டம் ஏற்பட்டால் அது மிகச் சிறியதாகவோ அல்லது வாங்கிய விலையிலேயே வெளியேறவோ உதவும். நண்பர்களே, ஜிம் இண்டிகேட்டருக்கான கோர்ஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. சென்று சரிபார்க்கவும். இந்த இண்டிகேட்டர் தீவிரமான வர்த்தகர்களுக்கு மட்டுமே. அவர்கள் தங்கள் வர்த்தக உத்தியில் ஒரு கருவியை சேர்க்க விரும்பினால் அது அவர்களின் உத்தியை செம்மைப்படுத்தவும் நஷ்டமில்லாமல் வெளியேறவும் உதவும். இரண்டாவதாக, இந்த இண்டிகேட்டர் முதலில் புரிந்து கொண்டு பின்னர் செயல்பட விரும்புபவர்களுக்கானது. நீங்கள் ஒரு மந்திரக்கோல் கையில் கிடைக்கும் என்று நினைத்தால் இந்த இண்டிகேட்டர் வாங்குவதற்கும் விற்பதற்கும் சிக்னல் கொடுக்கும் என்றும் எப்போதும் லாபம் கிடைக்கும் என்றும் கருதினால் எந்த இண்டிகேட்டரிலும் எப்போதும் லாபம் கிடைக்காது. ஆனால் முடிவுகள் என்ன சொல்கின்றனவென்றால் இந்த இண்டிகேட்டர் உங்களை வாங்கிய விலையிலோ அல்லது சிறிய நஷ்டத்திலோ வெளியேறச் செய்யும். பெரிய வர்த்தகங்களை இது உங்களுக்கு பிடித்துத் தரும். எந்த பெரிய ஏற்றத்தையும் தவறவிடாது. எனவே நீங்கள் ஸ்விங், பொசிஷனல், இன்ட்ராடே, ஸ்கால்பிங், ஆப்ஷன் செல்லிங் அல்லது ஆப்ஷன் பையிங் என எதற்கும் இந்த இண்டிகேட்டரை பயன்படுத்தலாம். உலகிலுள்ள எந்த ஒரு தயாரிப்பிலும் இதை பயன்படுத்தலாம். நினைவில் கொள்ளுங்கள், இது மந்திரக்கோல் அல்ல. பரிசோதித்து பயன்படுத்துங்கள். முதலில் இந்த இண்டிகேட்டரை புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த கோர்ஸில் உங்களுக்கு 2 மாத அணுகல் கிடைக்கும். அதில் 1 மாதம் வர்த்தகம் செய்ய போதும். மற்றொரு மாதம் இதை தொடர்ந்து கவனியுங்கள். பிரச்சனை இல்லை. நண்பர்களே, இந்த வீடியோவும் ஜிம் இண்டிகேட்டர் பயன்பாடும் எப்படி இருந்தது என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். விடைபெறுகிறேன். உங்களை கவனியுங்கள்.